என் சார்ஜிலப்பில் தான் பிறந்த நகர்புற தேவாதியாக பதியமத்த போகிறேன். நகர்புறத்திலே பதியமர வேண்டும். அதற்காக உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளம்மா. நகர்புற தேவாதியாக பதியமருவதற்காக உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அந்த வரத்தை கேட்டு கொடுக்க சித்தமாக அல்லது தாயே தந்தையாரே எல்லை தெய்வா பதியம் வந்தால் எங்கள் 1012 வேண்டும். அப்படி நகர்புற தேவாதியான பதியம் வந்தேன். ஆனால் ஆயுதம் வேண்டும். ஆமா, துஷ்டர்களை வதைப்பதற்காக. அதற்காக உனக்கு வில்லம்பு கேடயம் காட்டேரி சூழல் பம்பை உனக்கு என்று சொல்லக்கூடிய 32 மக்களா இதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையில் உட்கார்ந்து சட்டை இல்லாமல் அல்லது தந்தையே அப்படி நான் பதியமர வேணுமானால் எந்த ஒரு எல்லை தந்தையாரே என்ன தாயாரே அப்படி நான் பதியமர வேணுமானால் எங்கே அதுவும் அதிகமாக இருக்கிறது. நான் எங்கே பதியமர வேண்டும்? நான் அமரக்கூடிய இடம் எந்த இடத்தான் பதியமருவது? ஆமா, நான் எப்படி இருப்பது என்று கேட்கின்றேன். ஆமா, நீ அமரக்கூடிய இடம் அம்மா நீர் தான் இந்த பூமி அம்மா பூமி சோலை தோப்பு கரையோரம் கரையோரம் அப்படி பதியம் வந்தேன். ஆனால் நான் நகர்புற தேவாதியா பதியம் வந்தால் மாநில மக்கள் எப்படி வணங்குவார்கள்? ஆமா, எப்படி நான் மாநில மக்களுக்கு காட்சியளிக்க அளிக்க முடியும்? நீங்க அமரக்கூடிய இடமானது அதர்மம் எங்கெல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் நீ பதியம் வர வேண்டும். அங்க உள்ள அதர்மத்தை அழிக்க வேண்டும். பாவத்தை பறக்க செய்ய வேண்டும். புண்ணியத்தை ஓங்க செய்ய வேண்டும். நாராய பிரபஞ்சத்திலே சக்தி ஒன்று சமயம் பதினாறாக உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பதியம் வந்து அந்த மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். ஆனா தந்தையே அப்படி எல்லை தெய்வம் பதியம் வந்தால் உனக்கு சத்த தந்தையாரே தாயாரே
செய்யக்கூடாது. அப்படியானால் எப்போது உனக்கு உலக சத்தம் கேட்காது என்றால் 16 நாளைக்கு முன்பாக சூளாடு குத்தி உன்னை காப்பு கட்டுவதற்காக நகர்புற வியாபாரியாக கொண்டு வருவார்கள். அப்படி வருகிற போது நாட்டிலே பறைசாற்றுவார்கள். எப்படி என்றால் கர்ப்பிணி பெண்கள், திட்டுக்குள்ள பெண்கள் எல்லையை தாண்டி போக வேண்டும். அப்படியாக நாட்டிலே பறைசாற்றினார். அப்ப நகர்புற வியாபாரியாக நீ வந்தியானால் உனக்கு சாத்து கட்டுவார்கள், குண்டை கட்டுவார்கள். அப்படி எல்லைக்கு எல்லை காப்பு கட்டும் போது உனக்கு இடுப்பு பிடிப்பு இடுப்பு பிடிப்பு இல்லாமல் எல்லையா தாண்டி சென்ற போது நகர்புற வியாபாரியா வந்தியானால் உன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். அப்பதான் உனக்கு இடுப்பு பிடிப்பு இருக்காது. அப்படியானால் அது மட்டுமல்ல, ஒருவனுக்கு தேர் போட்டால் இந்த 7 பேரும் தேரில் அமர வேண்டும். மாநில மக்கள் கொடுக்கக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை பறக்க செய்ய வேண்டும். புண்ணியத்தை ஓங்க செய்து ராஜபரவங்கத்தை பாதுகாத்துவார். அப்படி நான் பதியம் வர வேண்டுமானால் எங்கே பதியம் வர வேண்டும்? இந்த கிராமத்திலே பதியம் வந்திருக்கிறார். ஆமா, முதல் செல்லியம்மன் உருவான போது விதர்பாபுரி தேசத்திலே தான் பதியம் வர வைக்கலாம். ஆமா, ஏன்னா புறத்திற்குள்ள நாராயணதாசர் போட்ட புக்கு செல்லியம்மன் பிறப்பு, விதண்டாசுர சம்மாரம் அப்படி சேர்ந்த புத்தகத்தின் வாசகத்தின் பிரகாரம் விதர்பாபுரி அலையிலே பதியம் வர வேண்டும். அந்த கிராமத்துள்ள அதர்மங்களை அழிக்க வேண்டும். அப்படி அயத்தியாங்குள்ள பாவத்தை பறக்க செய்து புண்ணியத்தை ஓங்க செய்தார். உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் எங்கெல்லாம் செல்லியம்மான்னு நினைக்கின்றார்களோ அங்கெல்லாம் நீ பதியம் வந்து இந்த மக்களை பாதுகாத்து கிராமக்களை பாதுகாத்து வரும்படியாக வரவழைக்கிறேன். நந்தியே அம்மா, வெள்ளியம்மா, தந்தையே ஐயா எந்த ஊரு எந்த பெருவங்கூர் சோலையம்மனாக பதியம் வருவாங்க. கிராமத்துல அந்த கிராமத்துல சோலையம்மன் கோயில் பக்கத்துல உணர்வாடியெல்லாம் அப்படி அமர்ந்த போதும் சரியே கொஞ்சம் வணங்கக்கூடிய பக்தர்கள் காப்பு கட்டுவார்கள். கொஞ்சம் நினைத்து அந்த அக்கினி நகர்புறத்தில் பதியமர விதர்பாபுரியிலே அதர்மம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.